Hello guys, welcome back to Hero Electro channel. இந்த வீடியோவில் இந்த P10 போர்டுக்கு எப்படி வந்து ப்ரோக்ராம் பண்ணுறது, எப்படி அசெம்பிள் பண்ணுறது, இது சிங்கிள் கலராக மல்டி கலராக வைஃபை மூலிமா பண்ண முடியுமா இல்லை பென்ட்ரைவ் மூலிமா ப்ரோக்ராம் பண்ணுறதா அப்படின்ற ஃபுல் வீடியோ பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்கிட்ட இருக்கிற 6 P10 போர்டு இந்த மாதிரி நான் அசெம்பிள் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது வந்து பார்ட் 2 வீடியோ தான். பார்ட் 1 வீடியோ வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள். அந்த வீடியோ போட்டால் நான் 1 இயர் ஆகிட்டுருக்கோம். ஸோ அதில் வந்து சிங்கிள் போர்டு வச்சு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இதில் வந்து 6 போர்டு வச்சு நம்ம வந்து அசெம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் போர்டை ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 6 போர்டு அசெம்பிள் பண்ணி ஸோ பேக்கில் வந்து ஸ்க்ரூ பண்ணி ஒரு ஸ்டீல் மாதிரி எடுத்துகிட்டு அதில் ஸ்க்ரூ பண்ணி நம்ம இன்செர்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய மெத்தட்லாம் பண்ணி பார்த்தோம். ஸோ இந்த ஸ்டீல் தான் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதோட ஃபுட்டேஜ் இருந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 6 போர்டுமே நீங்கள் கனெக்ட் பண்ணிடணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அப்புறம் சுற்றி இருக்க கேபினெட்லாம் தனியாக இருக்குது, அதை நான் பின்னாடி காட்டுறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் அவ்வளோ பெருசாலாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் 6 போர்டு அசெம்பிள் பண்ணுறீங்க, அந்த ஏரோ மார்க்கு தகுந்த மாதிரி அசெம்பிள் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் விஷயம். ப்ளஸ் ஒரு போர்டுக்குமே நீங்கள் பவர் கொடுக்கணும். ஸோ அது எப்படின்றது சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த பிக்சரில் சரிகிற மாதிரி உங்களோட 6 போர்டையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஏரோ மார்க் மேலேருந்து கீழே வர மாதிரி. இது நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணேன் அந்த அலுமினியம் பைப்ஸு. ஸோ இது ரொம்ப வேஸ்ட்டு, நான் சொல்கிறேன் இது ஏன்றது. ஸோ இது சுற்றி இருக்க கேபினெட் 1க்கு 3 நான் அசெம்பிள் பண்ணி வச்சுருக்கிறது. ஸோ உங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும். இதுதான் நான் ஃபஸ்ட்டில் யூஸ் பண்ணது. இது ரொம்ப வேஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு பைப்பை வந்து ஒரு லென்த்து வாங்கிட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் நான். இந்த மாதிரி ஏரோ மார்க் எல்லாமே மேலேருந்து ஏரோ மார்க் மேலே இருக்க ஏரோ மார்க் மேலே பார்த்த மாதிரி, கீழே இருக்கிற சைடில் இருக்கிறது நேராக இருக்கிற மாதிரி எல்லா போர்டுக்கும் அதே மாதிரி அசெம்பிள் பண்ணிக்கோங்க. இப்படி திருப்பி வச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அப்படி திருப்பி வைக்கணும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். என்கிட்ட இருக்கிறது W6075 வைஃபை போர்டு தான். இதில் வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா 2 ரோ கனெக்ட் பண்ணிக்கலாம். 2 ரோ கனெக்ட் பண்ணிவிட்டு லென்த்தாக வந்து 75 போர்டு கனெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இது இந்த கேபிள் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டில் இருக்குது பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டில் நான் சொன்னேன் இல்லையா 75 - 1 அப்படின்றது 1ல் இருக்கிறது மேலே கனெக்ட் பண்ணிக்கோ, 2ல் இருக்க பின்னை வந்து கீழே கனெக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி 75 போர்ட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. இது வந்து போர்டுக்கு தகுந்த மாதிரி மாறலாம், கண்டிப்பாக மாறலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு போர்டு முடிஞ்ச உடனே அந்த போர்டிலேருந்து பின்னை கனெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் போர்டுக்கு இன்புட்டாக கொடுக்கணும். ப்ளஸ் அதில் VCC கிரவுண்டு கொடுக்குற மாதிரி இருக்கும், ரெட்டு பிளாக் ஒயரில். ஸோ எல்லா போர்டுக்குமே பவரை எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல அசெம்பிள் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து அந்த வைஃபை போர்டுக்குமே நீங்கள் பவர் அது கூட எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வைஃபை போர்டுக்கும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அவுட்டில் வந்து 2 ஒயர் ப்ளஸ் மைனஸ் மட்டும் 2 ஒயர் எடுத்துகிட்டு வந்தோம். இதை கரண்ட்டில் சொருகிற போகிறீங்க. ஏன்னா எனக்கே என்ன செஞ்சதுலேருந்து டவுட்டாக இருக்குது, எனக்காவது சொருகிடுவோம் அப்படின்ட்டு. இது டீசல்லேருந்து தான் நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? இது ஜஸ்ட் வந்து அவுட்லுக் தான். 1க்கு 3ன்ற அலுமினியம் கேபினெட் வாங்கி நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி வரும். இது கட் பண்ணது 3 அடிக்கு வச்சு கட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து அவுட்டோரில் வைக்கிற மாதிரி LED தான். ஸோ இன்டோருக்கு அவுட்டோருக்கு தனியாக இருக்குது, மல்டி சிங்கிள் கலரும் தனியாக இருக்குது. இது எல்லாமே நான் ஸ்ட்ராங்காக ஸ்க்ரூ பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வாங்கின அந்த அலுமினியத்தில் வந்து சுத்தம் வேஸ்ட்டு. இது நான் கஷ்டப்பட்டு வேறு எங்கேயோ அரேஞ்ச் பண்ணி அதை, ஆனால் இதில் ட்ரில் போடுறது தான் பெரிய த்ரில்லே. ஸோ ஏன்னா கரெக்டாக பேக்கில் வச்சுட்டு 2 P10 போர்டுக்குமே கரெக்டாக அசெம்பிள் பண்ணி ட்ரில்லு போடணும். அதுதான் இதில் இருக்க பெரிய டாஸ்க்கே. அதை நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக போர்டு இருக்கும். ஏன்னா முன்ன பின்ன போச்சு அப்படின்னா கிட்டேருந்து பார்க்கும்போது எழுத்து வந்து அந்த இடத்துல கேப் தெரியும். ஸோ அதை நீங்கள் வந்து 6 போர்டையும் அப்படியே நூல் மாதிரி அசெம்பிள் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு கண்டிப்பாக 1 டே ஆச்சு இது பண்ணி முடிக்கிறதுக்கு. ஸோ அந்தளவு இதில் ரிஸ்க் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பண்ணுறவங்க நான் சொன்னாலே கேபினெட் வச்சு மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இந்த சைடில் யாருமே ஃபுல் பேக்ரவுண்டில் கேபினெட் வச்சு பண்ண மாட்டாங்க. இது வந்து மேக்ஸிமம் நான் இந்த மண்டபத்துக்கு இப்போ வந்து நான் என் காலேஜ் ஃபங்க்ஷனுக்காக தான் இதை நான் மேக்ஸிமம் ரெடி பண்ணதுக்கு காரணமே இதை நான் 1 இயர் ஆச்சு, 1 இயருக்கு மேலே ஆச்சுன்னு நினைக்கிறேன் போர்டு வாங்கி. ஆனால் நான் தொடாமல் வச்சுட்டு இருந்தேன். சரி காலேஜுக்காக ரெடி பண்ணணும் அப்படின்றனால ரெடி பண்ணேன். ஏன்னா என்கிட்ட ஃபிக்ஸட் LED வந்து பெரிய போர்டாக இருக்கும். ப்ளஸ் பகலில் வந்து அதை கம்பேர் பண்ணும்போது இது நல்லாவே தெரியும். அதுக்காக தான் நான் இந்த போர்டை வந்து ரெடி பண்ணதுக்கு காரணமே. ஸோ அதில் பகலில் எடுத்த ஃபங்க்ஷனாக, ஸோ அதனால் அப்படி தான் இருக்குது. ஸோ டெக்கரேஷனுமே நான் தான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து கூடிய விரைவில் இந்த சேனலில் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இன்னொரு சேனலில் அப்லோட் ஆகும். ஓகேவா? நம்ம இன்னும் சொன்ன மாதிரி DC லைன் தான் கொடுக்கணும். 5 வோல்ட் நான் 70 ஆம்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் ஆம்ஸ் பிரச்சனை இல்லை, முன்ன பின்ன கொடுக்கலாம். நான் வந்து 70 ஆம்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த அவுட்புட்டில் சொன்னேன் இல்லையா, அதில் ப்ளஸ் மைனஸ் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து சின்னதாக வந்து நான் எப்படி வந்து கனெக்ட் பண்ணுறேன்றதை சொல்லிடுறேன். பார்ட் 1 வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஜஸ்ட் வந்து இது சின்னதாக சொல்லிடுறேன். இந்த W60 அப்படின்னு இருக்குது பாருங்கள், அந்த வைஃபை போர்டு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வைஃபை காட்டல அப்படின்னா ஒரு 3 தடவை ஆன் ஆஃப் பண்ணுங்கள். சுவிட்ச் ஆன் ஆஃப் பண்ணி போட்டிங்க அப்படின்னா வைஃபை டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இது வந்து LED ஆர்ட்டுன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. ஸோ ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தெரியும். ஃபஸ்ட் வீடியோ ஃபஸ்ட்டு நீங்கள் வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்காது. இது நான் ஆல்ரெடி பண்ணி வச்சனால எனக்கு இது டிஸ்பிளே ஆகுது. இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு மாதிரி இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். இங்கே நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா 16க்கு 32 சம்திங் கொடுத்துருப்பேன். இந்த வீடியோவில் வந்து வித்து வந்து 96 கொடுக்கணும். ஏன்னா நமக்கு வந்து இப்போ நம்ம 3 போர்டு கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஹைட் வந்து 2 போர்டுக்கு ஆட் பண்ணால் 16 32 போர்டு வரும். ஸோ அது நீங்கள் இந்த இடத்துல வித்து ஹைட்டை வந்து கொடுக்கணும். இல்லைனா உங்களுக்கு வந்து வேறு மாதிரி ரன் ஆகும். இங்கே டியூல் கலர் கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் வந்து அடுத்தது டிவைஸ்க்குள்ளே போனீங்க அப்படின்னா கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா மேலே உங்களுக்கு எல்லாமே காட்டும். அந்த ஒய்ஃபை நேம் என்னன்றது காட்டும். இது வந்து 2 ரோ தான் இருக்குது. ஒரு சில பேர் 4 கனெக்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்க. ஸோ அது வந்து உங்கள் ஒய்ஃபைக்கு தகுந்த மாதிரி மாறும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் கனெக்ட் ஆகிடுச்சா இல்லைன்றதை செக் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீன் டெஸ்ட் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு கலரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த கலரில் வந்து அந்த போர்டு வந்து மாறும். ஸோ இந்த ஃபோன் கொஞ்சம் ஹேங் ஆகும். ஸோ அதனால் வேறு ஏதாவது மாறும். இப்போ க்ரீன் கலர் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக க்ரீன் வந்துச்சு அப்படின்னா இந்த போர்டு வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆகுது அப்படின்றது அர்த்தம். ஸோ இதை நீங்கள் செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர். அப்புறம் வந்து நீங்கள் எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டு ஆட்டோ ரெகனைசன் சொல்லி ஒன்று கொடுக்கணும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்காம இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்ன பண்ண தான் இருக்கும். ஏன்னா இது ஜஸ்ட்டு ஈஸி தான். ஆனால் கொஞ்சம் ஸ்டார்டிங் பண்ணுற செட்டப் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் நேம் வந்து சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை தடவை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாலுமே அதே தான் இருக்கும். அது டெம்பரரி ஸ்டோரேஜ் மாதிரி போயிட்டு அந்த ஒய்ஃபைல வந்து ஸ்டோர் ஆகிக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து நான் உங்களுக்கு வேறு நேம் வந்து சென்ட் பண்ணி காட்டுறேன், எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்துக்கோங்க. இது வந்து கேமராவில் தெரியறதுனால பகலில் அந்த ஷேடோலாம் வருது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இது செட்டிங்ஸில் வந்து உங்கள் ஒய்ஃபை பாஸ்வேர்டு மாற்றிக்கலாம். ஒய்ஃபை பாஸ்வேர்டு வந்து 8 × 8 வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன்னா யாராவது மறுபடியும் இருக்கிறவங்க யாராவது நேம் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு பாசிபிள் இருக்கிறனால நான் வந்து அதை சேஞ்ச் பண்ணிட்டேன். நீங்களுமே அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் அப்படின்னா 8 × 8 வந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் ஒய்ஃபையோட பாஸ்வேர்டு. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு நேம் வந்து சென்ட் பண்ணி காட்டுறேன். இதை நீங்கள் சென்டுன்றதை கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் இதை கொடுக்கும்போது லாஸ்ட்டாக என்ன நேம் கொடுத்துருந்தீங்க ஆப்புக்குள்ளே அப்படின்னா அந்த நேம் தான் உங்களுக்கு இதில் ரன் ஆகும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து அந்த நியூ ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஏற்கனவே நீங்கள் பண்ணி வச்ச அந்த 1:3 போர்டோட சைஸ் வந்து உள்ள இன்டர்ஃபேஸ் ஆகும். சரி, அந்த மாதிரி உங்களுக்கு வரும். அதில் போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு நேம் எப்படி டைப் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். நான் நம்ம சேனல் நேமே டைப் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, டைப் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபாண்டோட சைஸு, பேக்ரவுண்டில் டிசைனு, அதே மாதிரி ஃபாண்டுக்கு வந்து இந்த கலர் மல்டி கலர் வேணும்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒய்ஃபை சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னா என்னால் அப்பப்போ பென்ட்ரைவில் ப்ரோக்ராம் பண்ண முடியாது. திடீர்னு ஏதாவது மிஸ்டேக்காக இருந்துச்சுனாலுமே நான் வந்து அதை அங்கேயே வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் ஒய்ஃபை போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நம்ம இன்னும் வந்து அந்த மைக்கா ஷீட் பேக்ரவுண்டில் அட்டாச் பண்ண பார்த்தீங்களா, அது எதுக்காக நான் சும்மா அன்ஸ்க்ரூ பண்ணிவிட்டு நான் இன்சர்ட் பண்ணியிருக்கலாம். ஏன் நான் மேலாக்கே பண்ணேன் அப்படின்னா திடீர்னு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா என்னால் அந்த இடத்துல ஸ்க்ரூ பண்ணி எல்லாமே கலத்திட்டுலாம் இருக்க முடியாது. பேக்ரவுண்டில் அந்த மைக்கா சீட்டை எடுத்துகிட்டு ஏதாவது ப்ராப்ளம்னா பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் அந்த மாதிரி பண்ணேன். இல்லைனா நீங்கள் ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கேபினெட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேக்கே ஆகாது, பக்காவாக இருக்கும். ஸோ இது நம்ம இன்னும் சொன்ன மாதிரி வீடியோ ஃபஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது. ஏன்னா அதில் கிளியராக வரலனாலுமே இது நம்ம 6 போர்டு யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்லாவே கிளியராக வரும். பேக்ரவுண்ட் இந்த ஹார்டின்னு இந்த மாதிரிலாம் வரும். நீங்கள் சாஃப்ட்வேரில் ப்ரோக்ராம் பண்ணுறது இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. அது என்ன அப்படின்னா நீங்கள் நிறைய டிசைன்ஸ் வந்து போட்டுக்கலாம். இந்த கலரில் வர நேமு, அடுத்த கலர் வர நேம், அப்படி அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு இப்போ ஹீரோ எலக்ட்ரோன்னு க்ரீன் கலரில் வரணும் அப்படின்னா க்ரீன் கலரில் மட்டும்தான் வரும். மல்டி கலர்னால் மல்டி கலரில் வரும். ஸோ அந்த மாதிரி தான் வரும். நீங்கள் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம். ஒரு 30 வச்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக போகும். அதையும் பார்த்துக்கோங்க. நீங்கள் அந்த கார்னரில் சென்டுன்றதை கொடுத்தீங்க அப்படின்னா சென்ட் ஆகிக்கும். முக்கியமாக என்னென்னா ஒய்ஃபை கனெக்ட் ஆகிருக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் கொடுக்குற நேம் வந்து அதில் போய் சென்ட் ஆகாது. இது வந்து கிளார் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்குது. மற்றபடி நைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் இன்டோரில் கொஞ்சம் நிழலாக இருக்கிற இடத்துல வச்சிங்க அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும். நீங்கள் முன்ன பார்த்தீங்க இல்லையா, காலேஜுக்கு முன்னாடி இருந்தது. ஸோ அந்த மாதிரி தான். ஆனால் இப்போயும் சொல்லணும் அப்படின்னா காலேஜுக்காக மட்டும்தான் அந்த போர்டே ரெடி பண்ணேன். இல்லைனா அந்த போர்டு அப்படியே தான் இருந்திருக்கும். இன்னும் எத்தனை வருஷம் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ இது வந்து மல்டி கலரு. சிங்கிள் கலர் அப்படின்னா அதில் ஒரு வேறு மாதிரி இருக்கும். எனக்கு மல்டி கலர் தான் வேணும் அப்படின்றனால இந்த மாதிரி போட்டிருக்கேன். மல்டி கலரில் 6 போர்டு கொடுத்து பார்டரிங்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ நம்ம போர்டு வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் பக்காவாக இருக்கா. ஸோ பார்த்துக்கோங்க. ஃபிக்ஸடில் இந்த மாதிரி கிளாரிட்டியாக இருக்காது, ப்ளஸ் வந்து பகலில் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்காது. அப்படின்றதுக்காக தான் நான் P10 போர்டு வந்து போயிருக்கேன். நைட்டோட ஃபங்க்ஷன் அப்படின்னா தாராளமாக ஃபிக்ஸல் யூஸ் பண்ணியிருப்பேன். இது வந்து பகலில் நடக்கிறனால எனக்கு வந்து P10 போர்டு தான் ஒரே வழியாக தெரிஞ்சு. ஸோ அதனால் அதை நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த சிம்போ, அதாவது எங்கள் காலேஜில் நடந்த ஃபங்க்ஷன் வீடியோலாம் கூடிய நான் அப்லோட் பண்ணுறேன். இது எல்லாமே நான் ஒரு சிலர்லாம் வீட்டில் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படின்றதுனா. இது ஃபயரு பின்னாடி பட்டாசு வர மாதிரி அந்த ஒய்ஃபை அந்த எல்இடி ஆட்டில் இருக்குது பாருங்கள், ஒய்ஃபையோட கனெக்ட் பண்ணல. ஸோ அதில் இந்த எஃபெக்ட்லாம் இருக்குது, நீங்கள் நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் சாஃப்ட்வேரில் என்னென்ன எஃபெக்ட் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ அதை நான் டைம் கிடச்சிச்சு அப்படின்னா அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவரை உங்களோட இருந்து வைப்பது உங்கள் தமிழ். பாய்.